ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மார்ச் 29ஆம் தேதியன்று மிக ஒரு கொடூரமான சனி பயிற்சி நாளோடு சேர்த்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணமும் சேர்ந்து ஏற்படுது. ஸோ இந்த நாளில் பார்த்திங்கன்னா உலகிற்கு மட்டுமல்லாமல் மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொருவருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான தாக்கங்களை ஏற்படுத்துங்க. அந்த வகையில் இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்கும், இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலங்களாக ஏற்பட்ட பிரச்சனைகள் மீண்டும் தொடரப்போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளானது காத்திருக்கிறதா, இவர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலங்களாக நிறைய பண பிரச்சனைகளும் கடன் சுமைகளுமே பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறுமா அப்படிங்கிறது குறித்து இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதுனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். போகின்ற மார்ச் 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி பகல் 2:20 மணிக்கு சூரிய கிரகணமானது தொடங்கி மாலை 6:13 மணி வரை பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணங்களானது நிகழ இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பயிற்சியும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி என்று சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சியாகின்றார். அமாவாசை தினத்தில் இந்த நிகழ்வானது பார்த்திங்கன்னா நடக்க இருக்குதுங்க. ஸோ இதே நாளில் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமும் நடக்கிறதுனால சூரிய கிரகணம் சனி பயிற்சி என்றாலே பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வுகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு இந்த இரு நிகழ்வுகளும் ஒரே நாளில் நடக்க இருப்பதனால ஜோதிடத்தில் கிரகணம் சனி பயிற்சி என்றால் பல விதிகள் விளைவுகள் ஏற்படுத்தக்கூடியன. மிதுன ராசி என்பர்களே, இந்த காலகட்டத்தில் சுபமான பலன்களானது கிடைக்கும். வேலை மற்றும் வியாபாரங்கள் தொடர்பாக அதிக லாபத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு. உங்கள் தந்தையுடன் உறவுகளானது பார்த்திங்கன்னா மோசமடைய வாய்ப்புகளும் உள்ளதுங்க. அதனால் பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தந்தையை அனுசரித்து செல்லணுங்க. பணியிடத்தில் சில தடைகளை பார்த்திங்கன்னா எதிர்கொள்ள வாய்ப்புகளானது உள்ளது. அதனால் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் வக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அவரோட உச்சம் பெற்ற சுக்கிரனும் இணைவதனால நீச்சபங்க ராஜயோகங்கள் புத சுக்கிர யோகங்களும் பார்த்திங்கன்னா ஏற்படுதுங்க. அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார நிலைகளானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் லாபங்களானது ஏற்படும். சென்ற காலகட்டத்தில் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது தானாகவே பார்த்திங்கன்னா நடைபெறுங்க. உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பலம் பெற்று விளங்குவதனால தைரியத்தோடு செயல்பட்டு சாதனையும் நிகழ்த்துவீர். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசிநாதன் புதன் என்பதனால அவர் வக்ரம் பெறுவது நல்லது கிடையாது. அதேபோல் பார்த்திங்கன்னா ஆதாயங்கள் தரக்கூடிய தகவலை காட்டிலுமே விரயங்களை எடுத்துரைக்கக்கூடிய தகவலே அதிகம் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனங்களானது தேவை. கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு தொல்லைகள் கொண்டே இருக்குங்க. விரயங்களானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் சேரும். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமலும் போகலாம். இல்லத்தில் உள்ள புதன் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வக்ர இயக்கத்தில் கும்பராசிக்கு வர இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரங்கள் நல்ல வாய்ப்புகள் பல இல்லம் தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்களானது பார்த்திங்கன்னா அகலுங்க. தாய் வழியினுடைய ஆதரவும் உங்களுக்கு அதிகரிக்கும். முட்டலும் மோதலுமாக இருந்த அண்ணன் தம்பிகளினுடைய உறவுகள் இப்பொழுது ஒற்றுமையாகும். பாக பிரிவினைக்கும் ஏற்பாடு செய்வர். முன்னர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகளானது கிடைக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகளானது தேடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகாரம் மிகுந்த பதவிகள் பார்த்திங்கன்னா உயர்த்தப்படுவர். மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்க இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். பிள்ளைகளால் பிரச்சனைகளானது உருவாகலாங்க.
இடமாற்றங்கள் இனிமையை கொடுக்கக்கூடிய விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையாது. கல்யாண காரியங்கள் கை நழுவி செல்லலாம். பொருளாதாரத்தில் பற்றாக்குறைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். வரவுகள் பார்த்தீங்கன்னா 1 மடங்கு வந்தால் செலவுகளானது 2 மடங்கு ஆகும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமைகளானது குறையும், கவலைகளானது தீருங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றங்களானது கிடைக்கும். அதே சமயம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதங்களானது ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பிரச்சனைகளானது உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருதுகள் வாங்கக்கூடிய சூழலானது உண்டுங்க. கலைஞர்களுக்கு விருதுகள் கூட கிடைக்கலாம். அதேபோல் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறைகளானது கூடும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமையானது பலப்படும். வேலைக்காக எடுத்த முயற்சிகளும் கைகூடும். மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவானது திருப்தி தருவதாகவே இருக்கும். காரியங்களானது அனுகூலமாகவே முடியுங்க. குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பெண்களால் நன்மையானது உண்டாகுங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வகையில் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கும். உறவினர்களால் நன்மைகளானது ஏற்படும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே பார்த்தீங்கன்னா நிறைவேறுங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே முடியும். பெண்களால் நன்மையும் உண்டாகுங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்கணுங்க. சிலருக்கு தடைப்பட்ட திருமணங்களானது கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது பார்த்தீங்கன்னா ஏற்பாடாகுங்க. குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய கைப்பொருட்களை பார்த்தீங்கன்னா பத்திரமாக பார்த்து கொள்ளவும். அலுவலகத்தில் உற்சாகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படுங்க. மேலதிகாரிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது அதிகமாகவே கிடைக்கும். அதே போல சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படும். ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும். மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. அறிவு திறமைகளானது உங்களுக்கு வெளிப்படும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது உண்டாகுங்க. அடுத்தவர்களினுடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். கவனங்கள் தேவை. அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்குங்க. சாமர்த்தியமாக வாடிக்கையாளர்களுடன் பேசி அவர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்காலங்கள் பற்றிய திட்டங்களையும் வகுப்பீர். மேலுமே கலைத்துறையினர்களுக்கு கவனங்களானது தேவை. எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது எச்சரிக்கையானது அவசியம். எதை பற்றியுமே கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையுமே செய்வது நல்லதுங்க. கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களானது கை கொடுக்கும். எந்த ஒரு கொள்முதலையுமே தயக்கமின்றி நீங்கள் செய்யலாம். வியாபாரங்களானது பெருகுங்க. போட்டியாளர்களும் விலகிச் செல்வார்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் நல்ல ஒரு முடிவிற்கு வரும். மேலுமே இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரங்களானது திருப்திகரமாகவே நடக்கும். பார்ட்னர்களும் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீர்கள். கடிதம் மூலமாக வரக்கூடிய தகவல் நல்ல ஒரு தகவலாக இருக்கும். வரவேண்டிய பணமானது சேரும். கஷ்டங்களும் குறையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டாலுமே எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது பார்த்தீங்கன்னா செய்து விடுவீர்கள். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன்களானது ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமான பலனையே தரும். மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது குறையும். குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பானது பார்த்தீங்கன்னா இருக்குங்க. பிள்ளைகளின் மீது கவனங்களானது தேவை. வாகனங்களால் செலவுகளானது இருக்கும். குடும்ப உறுப்பினர்களினுடைய உடல்நிலையில் கவனங்களானது தேவை. பெண்களுக்கு மற்றவர்களுடைய உதவியுடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனையே கொடுக்கும். சிக்கனத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.